என்ன பிரச்சனை சொல்லுங்க. வண்டி ஆட்டி ஆட்டி கீழே விடுறதால ஒன்று ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் என்ன பண்ணுறது. வேலூரில் இருந்து பள்ளிக்குண்டா வரை வந்த அரசு பேருந்தில் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி பயணிகள் இறங்குவதற்கு முன்பாகவே பேருந்தை இயக்கியதுடன் அவர்களை அவதூறாக பேசிய நடத்துனர் பிரபு மற்றும் ஓட்டுநர் செந்திலை பணியிடை நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து பொது மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். ஓட்டுநரின் அலட்சியத்தால் ராமதாஸின் மனைவி விஷாலாட்சி கீழே விழுந்த நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. என்ன பிரச்சனை சொல்லுங்க. வண்டி ஆட்டி ஆட்டி கீழே விடுறதால ஒன்று ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் என்ன பண்ணுறது. எங்கிட்ட வந்து யாருனீங்க? மேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் பெரியம்மன் கோயில். ஓகே, என்ன சொன்னார் கண்டக்டர்? நாங்கள் ஏறி பஸ் பாஸ் பண்ணோம். சரிங்க. 2 வேலை இதிலே வர்றீங்க. அது என்ன எப்படிங்க எதுவும் அவங்க இறங்க இப்போ அந்த அம்மா இறங்கிறது முன்னாடி பஸ் எடுத்துட்டாங்களா? நின்றுட்டாங்க. இறங்கி அவங்க இறங்கும்போது நின்று என்ன மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு நவுத்துட்டாங்க. அடி குச்சினே இருக்கிறாங்க, நவுத்துட்டாங்க. இப்போ கீழே வந்த அடி ஏதப்பட்டதா? கீழே கயல் மண்ணில் வராச்சின்னு போய் இலவச பஸ் பார்த்து கொடுத்துருக்குது. அதை வச்சு தான் வர்றேன் நான். ஏன் இதில் ஏறுறேன்? டெய்லியும் வர்றேன் இதில் என்ன எப்படி சார்? அரசாங்கம் பாஸ் கொடுத்தோம், அது வந்து இது பண்ணல, அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. இடம் இல்லைன்றது இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. சீட்டு இல்லைன்றது நாங்கள் அடுத்த நாளைக்கு சீட்டு இருக்குது நாங்கள் கேட்கறது இல்லை. பரவாயில்ல ஏதோ ஏற்றின்னு போகிறாங்க. ஏதோ அதெல்லாம் இன்னும் அதிகமாக ப்ரெஸ் பண்ணி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏற்ற மாட்டாங்க. நிற்கிறீங்க ஊட்டி ஏற்றின்னு போகிறாங்க. அதுலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் நீங்கள் உட்காரலீங்களா? இப்போ சீட்டு உங்களை மாதிரி பேசஞ்சர் ஒருத்தர் கூட 2 பேர் எழுந்துக்கினாங்க வாணி படிக்க. ஆனால் எழுந்து இடம் விட்டாங்க. இப்போ மாட்டுத்திறனாளிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் நீங்கள் உட்காரல? அது இவங்க கேட்டும் கொடுக்கறதுக்கு வாங்கியும்